வாழுகிறார்கள். ஆமோஸ் வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தது போல இன்றைக்கும் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த வேறுபாடுகள் இருக்கின்றது. ஒருவேளை கடவுள் என்பவர் நீதியின் கடவுள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சதாகா என்று நீதிக்கு அழைக்கப்படுகின்றது எபிரேய வார்த்தை. சதாகா என்று சொன்னால் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவை அவருக்கு கிடைக்க வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் அந்த பொருள் அப்போ அந்த ஒரு விவசாயிக்கு என்ன தேவையோ அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம், நீதியின் கடவுள் அமைதியாக இருக்க மாட்டார், அதற்கு எதிராக செயல்படுவார். ஒருவேளை அந்த சமநிலை நம்முடைய நாட்டிலே உலக அளவிலே உருவாக வேண்டும். யாரும் குறைகளோடு இல்லையா தற்கொலைகளை செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு சமநிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜபங்களிலே